சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் மதுரையை டார்கெட் செய்யும் அண்ணாமலை. மதுரை தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் அவர்களை வேட்புமனு தாக்கல் செய்வதை பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்த அண்ணாமலை ஒரு முக்கியமான குறிப்பை நமக்கு கொடுத்திருக்காரு. சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரையிலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு உறுதுணையாக ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்திருக்காரு. இது ஒரு சாதாரண பதிவாக தெரிந்தாலும் மிகப்பெரிய அர்த்தம் புதிந்துள்ள ஒன்றாகத்தான் இதை பார்க்கணும். இரண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்ததில் தமிழ் இனி மெல்ல சாகும் என்ற நிலை மாறி தமிழ் சீக்கிரமே அழிந்துவிடும் என்ற அவல நிலை உருவாகி இருக்கு. தமிழில் மாணவர்கள் தேர்ச்சி சதவீதம் குறைந்து கொண்டிருக்கு. குறிப்பாக இளைய தலைமுறையினர் பாடத்திட்டத்தில் கூட தமிழை விடுத்து வேறு மொழியை தேர்ந்தெடுக்கலாம் என்று நினைக்கிறாங்க. அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு நிலையிலேயே கவலைக்கிடமாக இருக்கும்போது கல்வி தரத்தை பற்றியெல்லாம் இங்க யோசிக்க முடியுமா? இந்த நிலையில்தான் தமிழை மையப்படுத்தி அண்ணாமலை போட்டுள்ள ட்வீட் கவனம் பெறுகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மொழியை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அவர் தமிழ் மொழியின் பெருமைகளை குறிப்பிடாத மேடைகள் கிடையாது. திருக்குறளை பற்றி பேசாத நாடுகளே கிடையாது. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் உலகின் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கே தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழர்களிடம் பெருமையையும் எப்போதுமே உயர்த்தி பிடிக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கரங்களை வலுப்படுத்தும் எம்பி தேர்வாக வேண்டும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. மதுரை வேட்பாளர் ராம சீனிவாசன் அவர்கள் மிகப்பெரிய அனுபவமும் ஆற்றலும் கொண்ட துடிப்பான காரியகர்த்தா என்பதை நாம் அனைவரும் அறிவோம். மதுரை மக்களின் கோரிக்கைகளையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் முன்னின்று நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழ் பற்றும் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களின் அனுபவமும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் சூறாவளி பிரச்சாரமும் மதுரையில் காவிக்கொடியை பறக்க வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மதுரையில் பாஜக பெறப்போகும் வெற்றி தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கான வெற்றி, தமிழ் மொழியை மீட்டெடுப்பதற்கான வெற்றி, தமிழ்த்தாய்க்கு கிடைக்கப் போகும் வெற்றி. தமிழ்த்தாய்க்கு வெற்றி கொடுக்க தயாராகுங்கள் சொந்தங்களே.